ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 121 122 ரெண்டு எபிசோடு சேர்த்து போட்டிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் 121 டைட்டில் கார்டு போட்டு, ஸோ ஹீரோ ரெண்டு ஸ்கார்பியன் வேணும் பண்ணி ரெண்டு பக்கம் வந்து போட்டிருக்கோம். உடம்புல ஆர்மே எங்கெல்லாம் இல்லை. இதில் பற்றி வந்து ரிலேஷன் பண்ணி தொடர்ந்து அடிச்சுட்டு ஸ்கை கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து டெய்லி அனுமே வந்து வெப்பனை வந்து நிறுத்திடுறானுங்க, அட்டாக் பண்ணி நிறுத்திடுறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்க. பிரின்சஸ் தலையில கை வச்சு உட்காந்துருக்கு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நோரஸ் நேரத்தில் கேட்பா, என்ன ஆச்சியா லுங்க நீ கொல்ல கிட்டத்தட்ட அவங்க நீங்கள் சவுண்ட் பண்ணி கொள்ற நேரத்தில் ஏன் கொல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி வந்து என் தாத்தா வந்து பர்மிஷன் தரல, அவனை எங்களால் கொல்ல முடியும் கேட்டு என்ன சொல்றீங்க, நீங்கள் கண்டிப்பாக கொன்னே தான் ஆகணும். உடனே பிரின்சஸ் நான் டென்ஷன் ஆகிட்டு, டே உன்னோட பர்சனலுக்குலாம் வந்து என்னால் ரெவெஞ்ச் எடுக்க முடியாதுடா. ஸோ அவனை கொல்லக்கூடாது, என் தாத்தா ஆடுறேன். இந்த பக்கம் தாத்தா சொல்லியிருப்போம், இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்ட் நாங்கள் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து யாரோட உயிரும் வந்து போக தேவை. ஸோ ஒழுங்காக வந்து எல்லா ஸ்குவாட்டையும் வெளியே வர சொல்லு, யாரும் ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு பிரின்சஸ் டென்ஷன். தாத்தா அவனை கண்டிப்பாக நான் கொண்டு வந்தா, அவனை என்ன கொள்றதுக்கு தூரத்தில் தான் இருக்குன்னா. கரோலின் வாய மூடு, சும்மா வந்து உன் கோபத்தினால வந்து எல்லா ஆர்மியும் போய் நீ வந்து தேவையில்லாமல் வந்து கொண்டுகிட்டு இருக்க. ஸோ உன் கோபத்தால் எதுவும் பண்ண முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்க கரோலின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னுமே சரியான டென்ஷன். ஸோ மொத்த ஸ்குவாடையும் ரிட்ராக்ட் பண்ண சொல்லி எல்லாம் வந்து வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுற்றிக்கிற மொத்த பேர் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணாமல் தனியாக பிரிஞ்சு போடணும். இதை பார்க்குற எல்லாருமே சரி நினச்சாங்க, ஹீரோ டீம் வந்து கொண்டு இந்த பக்கம் வந்து அவங்க ஒரு சின்ன வந்து கான்ட்ராக்ட் மாதிரி போடுறாங்க, அதுபடி வந்து எல்லாம் போடுறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து லார்ட் மிஷன் சொல்கிறாரு. ஸோ ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டொமைன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிடுறான், கவுண்டர் சொல்லிடுறான் இந்த இடத்துல. ஸோ இந்த டபுள் டொமைன் இன்னும் கொஞ்சம் தான் மூட போகுது, நீங்கள் யாரும் வெளில போடலாம். ஸோ ஃபுல்லாமே மொத்த பேர் இங்கேயே வந்து மாட்டுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராலையுமே இங்கேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு 50 மணி நேரத்தை டைமிங் கொடுத்துட்டு, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய் ஆகணும், இல்லைனா உங்களை யாராலையும் காப்பாற்றணும்னு சொல்லிருக்கா. ஸோ எல்லாருமே சென்டர் கோரியரில் இருக்கா, நீங்கள் எல்லாருமே இது பண்ணிருக்கா, எல்லாருமே ஷிப் எடுத்து கிளம்பிருக்கு. அட்டுக்காவை யூஸ் பண்ணிட்டு அட்டுக்காவோட ஃபுல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்பிடா வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அட்டுக்காவும் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, பார்பிடா ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்க இந்த இடத்துல. ஸோ ஷிப்பும் குட்டுரும் இப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு செகண்ட்ஸ் குறையானது 50 நிமிஷம் 1 மணி நேரம் அப்படின்னு கிட்ட வந்துருச்சு. இதில் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்க, அவங்க யாரும் கண்ட்ரோல் மாரி பார்பிடாலாம் கொஞ்சம் எக்கச்சமாக முறுகிட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் பார்த்து திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த டொமைனை மூட ஆரம்பிச்சு உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் அதே இடத்துல ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ 10,000 கணக்கான மக்களுக்கு மேலே வந்து அந்த வாரியர்ஸ் மேலே எல்லாமே ட்ராப் ஆகிருக்காங்க. இப்போ ஹீரோ என்னடா இருந்துச்சு, அந்த வாயில போய் ஹீரோட ஷிப்பை தூக்கி அடிக்க போய் கிராஷ் லேண்ட் ஆகுது. நல்ல பார்பிடா பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து அதுலேருந்து வாயிலேருந்து வெளியே வந்துருவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த வாயிலே வந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி உருவாக்கி சுற்றிக்கிற எல்லா பொருட்களும் உள்ளே இருக்க ஆரம்பிக்க ஒரு கடத்தில் அது பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆச்சு. ஸோ மொத்த பேரும் ஒரு 10,000 பேர் வந்து அதில் மாட்டிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோ திடீர்னு ஒரு கால் வருது. ஸோ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம லார்ட் மிங்கி இருக்கார்ல, அவர் வந்து இந்த கால் பண்ணுவார். சொல்லுங்க நல்ல வேலை நீங்கள் வந்து சேஃபாக இருக்கு. ஸோ ஹீரோ வந்து கேட்பான், ஸோ இந்த உள்ள மாட்டவங்க எல்லாம் என்ன இன்னும் வந்து ஒரு 10 மில்லியன் வருஷத்துக்கு அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஹீரோக்கள் வந்து நான் ஒரு வருஷம் அந்த ட்ராப்பில் மாட்டினதுக்கு இவ்வளோ கஷ்டப்படும், இவங்களுக்கு என்ன கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வச்சுருக்கேன். ஸோ அந்த கத்திரம் வந்து ஹீரோ நம்ம தண்டரு அப்புறம் நம்ம ஹாங் எல்லாம் வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு ஸோ நீங்கள் வெளில வாங்க, இதுக்கப்புறம் இந்த டொமைனுக்குள்ளே இருக்குது அந்த டாஸ்க் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்டர் வந்து ஒரு புது டெக்னிக்கை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ தண்டர் இம்பல்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக்கு அந்த சிப்பில் வந்து அந்த டெக்னிக்கு முக்கியமான விஷயம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து எல்லாருமே வெளியே வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ டீமில் இருந்துருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் 9 இருப்பாங்க. அவங்களும் இது ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து பார்ப்பான், அவனும் வந்து கிளம்ப சரி நம்ம போகலான் இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீப் ஒன்று இருப்பா. ஸோ ஹீரோ பார்த்து அவன் கலெக்ட் பண்ண அந்த ஹார்னு அப்புறமா வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த ரெயின்போ கிறிஸ்டல் எல்லாத்தையும் கொடுக்க இந்த எக்ஸாமினர் அதெல்லாம் பார்த்து ஸோ வந்து எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் வெற்றிகரமாக வந்து யூனிவர்சல் மெஷின் அலையன்ஸோட ட்ரைனியாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் 4 பேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல பார்த்து திடீர்னு நோரசன் பார்த்து வரான். நோரசனை பார்த்துல வந்து நம்ம டேவியன் வரான். ஸோ டேவியன் இன்னும் எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் போவீங்கன்னா, சார் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் போய் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, ஃபுல் ஸ்பீடில் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் அப்போ கீழே இறங்கி நம்ம ஹீரோ பக்கம் நடந்து வந்துருக்கான். இந்த இடத்துலயே எனக்கு நல்லா தெரியுது, நம்ம ஹாங்குக்கும் அந்த ஜீப்பனுக்கும் வந்து நடுவில் லவ்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, வெளில சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஸோ வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்த இடத்துல 2 பேரும் வந்து அப்புறம் சண்டை போகிறதா பேசிட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஜீப் வந்துட்டு வேறு யாரும் பேசுகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ நோக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நோரசன் நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வர பார்த்தீங்கன்னா எல்லாம் வழி விட்டு போயிட்டு இருக்க. இவன் சொல்லிட்டு இருக்கேன், அவனை இதே இடத்துல கொண்டு போட்ட இந்த பிரச்சனை திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், நோரஸோட ப்ரெஷரால் தான். ஸோ அவனை கொள்றதுக்காக கிட்ட வந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோரசன் மேலே கொட்டூரமோட ஒரு மாதிரி பயமாக பயப்படுற ஃபீலிங் வந்து என்னடான்னு பார்த்தா எதிரில் பார்த்தா வந்து யார் நம்ம லார்ட் மிங்கி வந்து நிற்கிறாரு. பார்த்துட்டு லார்ட் மிங்கி வந்து சப்போர்ட்டாக இருக்கா. அவர் ஒரு முறைப்பாரு பாருங்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா வந்து இவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லார்ட் மிங்கி வந்து ஃபோன் அடிச்சிருவான். அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வந்துருப்பா. இதை பார்த்த உடனே இந்த டைம் வந்து நீ காப்பாற்றலாம், அடுத்த டைம் கண்டிப்பாக உனக்கு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து டார்க் யூனிவர்ஸ் அந்த ஒரு டார்க் யூனிவர்ஸ் கூட வந்து போய்கிட்டு இருக்கான். உடனே அவங்க லிங்கையும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஸ்பேஸும் கூட
சொல்கிறாரு. அவரும் சொல்கிறார், ஸோ நீங்கள் பண்ண ஹெல்ப் ரொம்பவே பெரிய ஹெல்ப், அதுக்காக உங்களுக்கான ரிவார்ட்ஸ் நான் கொடுக்குறத நான் கூப்பிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 10 பில்லியன், ஸோ வந்து 10 பில்லியன் யூனிவர்ஸ் காஸ்மிக் காயின் அப்படின்ற மாதிரி காயின் கொடுக்குறாங்க. அதாவது இதில் இருக்கிற ஒரு காஸ்மிக் 10 பில்லியன் 20 பில்லியன் ஒரு காஸ்மிக் காயினே 3300 மெகா காயினுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் இப்போ இந்த அளவுக்கு பணக்காரனாகிட்டு இருக்கேன். ஸோ ஹுயான்போவோட ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை விட 100 மடங்கு அதிகமான பணத்தை வந்து இந்த இடத்துல இவர் கொடுப்பாரு. இது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மொத்தமாக 100 லைஃப் பிளானட்டை தரேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட பார்பிட்டவோ 100 லைஃப் பிளான்ட்டா, 100 உயிரினங்கள் வாடுற பிளான்ட்டா, ஐயோ எனக்கு பேர் பார்பிட்ட அந்த சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து பார்பிட்ட திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வார்னிங் வர மாதிரி இருக்கும். ஸோ பார்பிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோரஸனோட மதர் ஷிப்பே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட ஷிப் அட்டாக் பண்ணுறேன். அது பார்க்க வந்து பெரிய ஷிப் ஒரு 5 ஷிப், அதோட சின்ன சின்ன நிறைய ஷிப் ஒரு பட்டையை வந்துட்டு இருக்கேன். ஹீரோ கேட்பான், லார்ட் நீங்க உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், இந்த 100 பிளான்ட்டுக்கு பதிலாக வந்து வேற ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டுருக்கேன். பிளான்ட் எல்லாம் பார்பிட்டா அழுவ ஆரம்பிச்சுட்டு, ஏன்டா அப்படி பண்ணீங்க, இப்போதான் பிளான்ட்டை கொடுத்தீங்கன்னு அழுவ ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கேன். ஸோ ஹீரோ இதை சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த நோரஸனை பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிட்டு இருக்கால, அவன் வந்து லேசர்லேருந்து அட்டாக் பண்ணுறதா பிளான் பண்ணுறான். ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், இவங்க கூட தப்பி இதை பார்த்தீங்கன்னா நார்மல் யூனிவர்ஸ்க்கு வந்து உள்ளே போயிட்டு அவன் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நார்மல் யூனிவர்ஸ்குள்ள வந்து போக ஆரம்பிச்சான். இதை பார்த்தீங்கன்னா நார்மல் யூனிவர்ஸ்க்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா, அங்கேயே வந்து உன்னை கொல்லுவண்டா, இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகாதா, யூஸ்லெஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்தீங்கன்னா வந்து நோரோசனுமே பார்த்தீங்கன்னா நார்மல் யூனிவர்ஸ்க்கு வந்துடுறான். ஸோ நார்மல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த லேசர்ஸ் வச்சு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறது. சைட்லேயே நிறைய பிளான் இருக்கேன். ஸோ மொத்த ஃபோக்கஸ் அந்த ஷிப் மேலே பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல லேசர் கண்ணு கொஞ்சமாக சார்ஜிட்டு மொத்த லேசர் கண்ணு ஒரு பெரிய லேசர் கட்டு. ஸோ அது பெரிய லேசர் கண்ணா ஒன்றா சேர்த்துட்டு இருப்பாங்க. இடத்துல லேசர் கண்ணு ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு போய் இது ஹீரோ ஒரு அடிக்கும் பாருங்க. ஸோ திடீர்னு அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளானட்டும் அடியில் பக்கத்தில் இருக்கிற எல்லா பிளானட்டும் வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இதை பார்க்கணுன்னு வருஷம் கட்டச்சி அவனை நான் கொண்டுட்டேன், இதுக்கப்புறம் இடத்துக்கு விளையாட இல்லை, அங்கே இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாமே எனக்கு தான், பிளானட் வந்து எனக்கு தான் சொல்லிருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ உயிரோட இம்பாசிபிள் வாய்ப்பு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம லார்ட் மிங்கி வந்து நிற்பாருங்க. இதை பார்த்துன்னு லார்ட் மிங்கி வா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு டோர் சொன்னது மிரண்டுக்கிட்டு இருக்கான். லார்ட் மிங்கி ஒரு முறப்பாரு பாருங்க. இதை பார்த்தோன்னே இவனுக்குலாம் வந்து அள்ளு இருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லார்ட் மிங்கி வந்துருக்கா, அவனை யாராவது தடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லார்ட் மிங்கி வந்து அட்டாக் பண்ணுறது நிறைய சின்ன சின்ன ஷிப்ஸ் வரும். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயமாவே அவர் எடுத்துட்டு எல்லா ஷிப்புகளையும் பூந்து குஜால எடுத்து அட்ட டைமில் சிங்கிள் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சி சதுரி தூக்கி அடிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஷிப்பை சதுரிக்கிட்டு இருக்கிற பெரிய ஷிப்பை வச்சு லேசர் வச்சு அட்டாக் பண்ண கத்திக்கிட்டு இருக்க. லேசர் அட்டாக்லாம் ஒன்றுமே வலிக்கல, அதெல்லாம் அஸ்தாட்டத்தை பண்ணி சைடில் ஒரு எல்லா ஷிப்பையும் போட்டு பொழந்துட்டு இருக்கிறேன். ஸோ சின்ன சின்ன ஷிப்பெல்லாம் வந்து ஒன்று கொண்டுகிட்டு இருக்க, பெரிய ஷிப்பெல்லாம் வர இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா லேசர் வந்து சார்ஜ் பண்ணி நம்ம லார்ட் மிங்கை தாக்கலான்னு போவான். ஸோ லார்ட் மிங்க்கு வந்து ஒரு விஷயமாவே இருக்காது இந்த இடத்துல. லார்ட் மிங்கே பார்த்தீங்கன்னா அவர் அசால்ட்டாக இருக்கிற பெரிய ஷிப்பெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்க. உள்ளே இவனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ கொஞ்சமாக எல்லா ஷிப்பையும் போட்டு தள்ளிட்டு இருக்க. இவனுக்குலாம் ஒரு உள்ள வந்து அள்ளு விட்டுருச்சு. திடீர்னு ஒரு 2 கத்தி எடுத்து வர்ற லேசரை பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிக்கிட்டே உள்ளே வந்து அந்த இன்னொரு ஷிப்பை வந்து போட்டு தள்ளுற. இருக்கிற மதர் ஷிப் மட்டும் தான் பேலன்ஸ். இவனுக்கு தான் உள்ள மரண பயம். லார்ட் மிங்கி ஒரு முறப்பாருங்க. நோரசனுக்குலாம் கொய்யால இந்த இடத்துல அள்ளு விட்டுருச்சு. அதாட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 122 எபிசோட். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் போயிடலாம். லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீனில் அந்த ஷிப்பில் நொறுக்கிறது சீன் தான் காட்டுறாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு அந்த பெரிய ஷிப் ஒரு 5 ஷிப் இருக்குது. 5 ஷிப்பில் உடச்சிருக்காச்சா மதர் ஷிப் மட்டும்தான் பேலன்ஸ். இந்த இடத்துல நோரசனுக்குலாம் கொஞ்சம் என்ன பண்ணுறதுல லார்ட் மிங்கி முறைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஸோ நோரசனோட மதர் ஷிப் மட்டும் இருக்கு. அவர் அசால்ட் வந்து இறங்குனதுக்கே அவனுக்குலாம் வந்து அல்ல. சரி யாராவது ஹெட் குவார்டர்ஸ் கனெக்ட் பண்ணுங்கடா, கமாண்டருக்கு யாராவது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லிக்கிட்டு இருக்க. டைகர் டீமோட கமாண்டருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் கட்டாருமே காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் நடந்துட்டு ஒரு முறை பாருங்க. இவங்களாம் என்ன பண்ணுறதுல திடீர்னு வெளில போயிடுது. ஸோ வந்து லார்ட் மிங்கி வந்து இது பண்ணிங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அவர் அதெல்லாம் கேட்காம வெளில வந்து விரிச்சுவல் யூனிவர்ஸை வந்து அடிச்சுட்டு உள்ளே வந்து அவர் தூக்கி வெளியே வந்து ஒரு அடி பாருங்க. அடி சுற்றிக்கிட்டு எல்லா ஷிப்ஸும் வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்க, பார்ட்ஸ் தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நோரசெல்லாம் கழுத்து பிடிச்சி நிறுத்திட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து லுங்ஃபங்க கொல்ல பாப்படா அப்படிங்கிற போய் கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல லிங்க் நிற்கிறான். இவனை மட்டும் இந்த இடத்துல லிங்க் என்ன கேட்டிருப்பானா, இவனோட தலையை கேட்டிருப்பான். 100 பிளான் போகலாம். இவனை கொண்டு திடீர்னு ஒரு ஃபோன் கால். யாரா இந்த நேரத்துலன்னு பார்த்தா ஸோ இந்த டைகர் டீம் இருக்காங்கல்ல அவனுக்கு ஒரு கமாண்டர் இருக்கான். இவர் வந்து 3 ஆக்ஸ் மவுண்டனோட கமாண்டர் வந்து நம்ம லார்ட் மிங்கியோ. ஸோ டைகர் டீமோட கமாண்டர் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ தான் வந்து 2 லார்டுக்கு நடுவில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சு. இந்த நேரத்தில் இப்படி கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ அவங்க ஷிப்பெல்லாம் அடிச்சிட நிறைய பேர் கொண்டுட்டு அந்த நோரஸ் அவனை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல.
லார்ட் மிங் சொல்லுவார் அவன் தான் முதல்ல லிங்ஃபெங் வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்க லிங்ஃபெங் அவன் தான் அட்டாக் பண்ண நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் லிங்ஃபெங் எதுவும் ஆவலை இல்லை அவன் உயிரோடு தானே இருக்கும் இந்த நேரத்தில் நிற்கணும் நான் கண்டிப்பாக 2 பேருக்கு நடுவில் வார் வரும் நிறைய உயிர்கள் இழக்க போக முடிவும் கையிலேயே வர்றேன் மேங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவனும் போயிடும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்துருங்க என்ன பண்ண போறான். ஸோ இவனும் சரி ஓகே யாரும் அது உயிர் இழப்போனான்னு அவன் சொல்லிட்டு போவான். இந்த ஒரு பக்கம் நீ லிங்ஃபெங் கிட்ட வந்தான்னு தெரிஞ்சதுன்னா உன்னை இதே இடத்துல கொண்டு போட்டுருவான்டா, எங்கே இருந்தாலும் உன்னை வந்து துண்டு துண்டா வெட்டுவான்டா அப்படின்ற சொல்லிட்டு அவனு மேட்டிட்டு போயிருக்கேன். ஸோ இவன் வாயை வச்சு எனக்கு கம்னு இல்லாமல் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து லா வந்து யூனிவர்சல் லா வந்து உங்களை தடுக்கும். ஸோ இந்த லாக்கு நீங்கள் பதில் சொல்லியோன்னு ஒரு வார்த்தை விட்டுறாம பாருங்க. ஸோ இதை கேட்டோன்னு லார்ட் மிங்க்கு டென்ஷனோட தூக்கி அடி பாருங்க, அடிச்சு கொஞ்சம் ரத்தம் தெரிச்சுட்டு போயிருக்கலாம். வாயை மட்டும் இருந்தாலே ஒன்றும் அடிச்சிருக்க மாட்டேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல வந்து கிளம்பாரு மொத்த ஷிப்பையும் நொறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோட ஷிப்பி போட்டுருக்கோம். ஹீரோ வந்து கேட்பான் அந்த பார்பிட்டாவும் சரி நம்ம அட்டுக்காவெல்லாம் அவருக்கு மரியாதை சரியான மாதிரி பார்பிட்டாவும் கூட்டு போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஸோ எங்களை காப்பாற்ற ரொம்ப நட்டுட்டான். அவர் சொல்லுவார் ஸோ லிங்ஃபெங் நான் அவனுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற முடியல, அவனை கொல்ல முடியல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு புரியுது உங்கள் சுச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கரெக்டாக வந்து 1.5 வருஷத்தில் வந்து அடுத்த தேர்ட் வே வந்து இடத்துக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி ஓகே நான் கொடுத்து வாக்க காப்பாற்றினா உங்களுக்கு வந்து 5 லைஃப் பிளான் எடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் D6 லெவல் கன்னை வந்து உனக்கு எடுத்துறேன், இது கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த D6 கன் கொடுக்கும் கொஞ்சம் தூரம் பயங்கரமாக இருக்குன்னு ஒன்று ஹீரோ வந்து தேங்க் மிஸ்டர் மிங்கியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவரும் சொல்கிறார் ஸோ உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக தேவைன்ற. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோரசனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பு நம்ம டேவின் அப்புறம் வந்து நம்ம பார்கோடா அவனுக்கு சொல்லிட்டுருக்கேன் இன்னும் எவ்வளோ நாள் ஆகுங்கடா சார் இந்த கரெக்டாக 1 வருஷம் 256 நாள்னா ஃபுல் ஸ்பீடில் போனால் ஃபியூல் வர்றதுக்கு இருக்காதே சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த மெக்கானிசம் அந்த ரேஸோட அந்த ஸ்பேஸ்ஷிப் வேணும், அது மட்டும் இல்லாமல் எர்த்தை நம்ம ஆப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து ஹீரோ வந்து நம்ம கொல்லணும், லிங்ஃபெங் நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேவியன் இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் கண்டிப்பாக பண்ணி முடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டேவியனும் இவரே அந்த அளவுக்கு வந்து பதட்டமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே சரியான ஷாக்கு டேவியனுக்கு இந்த இடத்துல. ஏன்னா வாங்க அடி அப்படி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு வந்து போயிட்டு இருக்க நம்ம கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக போயிடணும். தண்டர் ஹாங் சொல்லுவார் நம்ம ஸ்ட்ராங்காக மட்டும்தான் வந்து எர்த்தை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியும். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து அந்த நிறைய மோதிரத்தை எடுக்கணும், அதில் வந்து காசு எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒயிட் ஹவுஸில் நிறைய வந்து பிளானட் வந்து வாங்கி போட்டுருவான். ஹீரோக்கு என்ன இருக்காருன்னா ஸோ இந்த பிரின்சஸ் 9 அப்படின்னா அந்த கிறிஸ்டல் பால் ஆப்டேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிட்ட பிரச்சனை வருவாங்க. ஸோ இந்த பக்கம் இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு அந்த அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அந்த ஏ போவாங்க. ஸோ 3 பாஸ்வேர்டு ஒன்றா மிச்சம்னா அதுக்கு வந்து எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகி கோடு வந்து ஓப்பன் ஆகும். அந்த கிறிஸ்டல் பாலுக்கான அந்த ஒரு இது ஃபார்மேஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருங்க. ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு திடீர்னு டொமைன் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துட்டு இருக்கா. அவன் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு இதில் மட்டும் அந்த கிறிஸ்டல் பால் இருந்துச்சு கண்டிப்பாக நீ தான் அடுத்த நீ தான் வந்து நம்மளுக்கு கிளானுக்கு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பாலுமே இருக்குது. அந்த கிறிஸ்டல் பால் கொஞ்சமாக மேலே பறந்து போயிட்டு 2 பேரும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தண்டர் இம்பல்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து ஆப்டேட் பண்ணியிருப்பேன் நான் சொன்னாலே அந்த ஒரு சிப் வந்து இருக்குது. ஸோ அந்த சிப்பை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த சிப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆக்டிவேட்டாக இருந்தது. ஸோ அந்த சிப்பு கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகிருந்துச்சு. உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மாதிரி கேட்டாங்க. ஸோ யாரா உள்ள இருந்து லார்ட் மிஸ்ட் இதை பார்த்துட்டு லார்ட் மிஸ்ட் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபைனலாக நான் வந்து சுதந்திரமா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காத்திட்டு இருக்கேன். யார் நீ தான் வந்து அந்த சிப் வச்சிருக்கா, நீ தான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி திடீர்னு கொஞ்சம் நம்ம ஆட்டுக்காட்டு வந்து கேட்பாங்க நீ தான் வச்சிருக்கேன். இல்லை அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்காவே இந்த இடத்துல ஃபன்னாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சிப் வச்சிருக்கேன் அந்த சிப் வச்சுட்டு வந்து மாஸ்டர் வந்து சேவ் பண்ண போகிறார். அது மட்டும் இல்லாமல் என் மாஸ்டர் கேபோட நியூ ஸ்டூடெண்ட் நீ தான், அவரோட ஹெரோ அவனோட மகனும் நீ தான் இருக்க போகிற, சக்ஸஸராக நீ தான் இருக்க போகிறா. சக்ஸஸர் நானும் அப்படின்னு தண்டர்ல சரியாக சேர்க்க ஆமாப்பா மாஸ்டர் உனக்காக நிறைய ஸ்கில்ஸ் நிறைய ட்ரெஷர்ஸை விட்டு போயிருக்கு எல்லாமே உனக்கு தான், நீ தான் வந்து இது பண்ண போனா. ஸோ வாப்பா போலான்னு கூட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து முன்னாடி இருக்கிறது யாருன்ற ஒரு பார்பிட்டா அந்த பக்கம் இழுப்பு இந்த பக்கம் வந்து இவர் லார்ட் மிஸ்ட் எடுத்துட்டு. ஸோ வந்து தண்டருக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த பக்கம் ஹீரோவும் அங்கே சிரிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பார்பிட்டா வந்து டே கேழவா ஏன்டா அப்படி பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். கேழவனா எவன்டா எனக்கு அதில் சொல்லி திரும்பி பார்க்க டேய் நீ என்ன மாதிரியே ஒரு லைஃப் ஸ்பாம் தானே நீ ஏன் என்னமாச்சு நீ அப்படின்னு கேட்டுட்டு ஓ என்னதான். ஆனால் கூட நான் ஹை லெவல் டெக்னாலஜி. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஆல்மினோட ஒரு மெம்பர் ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்து ஒரு ஆஃபர் தரேன். ஸோ நீ டெக்னாலஜி என்ன வரலாம், ஆனால் என்கிட்ட இது இன்ஃபர்மேஷன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு வேணுமா அப்படின்னு மாதிரி கேட்போம் இருக்கேன். இதை பார்த்த பார்பிட்டாவும் கொய்யால யோசியம் பார்த்தா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு ஐயோ என்ன இன்ஃபர்மேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு லார்ட் மிஸ்டர் சொல்லுவார் சரிப்பா அவனை எடுத்துட்டு போவான் வந்து
பிளானட் ஆல்மனோட ஒரு ஆள் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக தான் இருப்பான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் பவர்ஃபுல்லான எங்களுக்கு நல்லதான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட் அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ கேட்பான், ஸோ அந்த கிறிஸ்டல் பால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அதை மட்டும் பிரின்சஸ் 9 வந்து ஆப்டேன் பண்ணிட்டாங்களே, இதில் என்ன வெளியேறான். அந்த கிறிஸ்டல் பால் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல், அது இருந்தால் வந்து ஹை லெவலுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ண முடியும் அப்படின்னு. இந்த பக்கம் கிறிஸ்டல் பாலும் கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நம்ம லார்ட் மிஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா, ஸோ அந்த கிறிஸ்டல் பாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிறிஸ்டல் பால் கொஞ்சம் ரியாக்ட் ஆகுது. உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் மிஸ்ட் வராது. அவரும் பார்த்தீங்கன்னா இந்தாங்க உங்களுக்கான ட்ரெஷர், நீங்கள் தான் வந்து ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள இருந்து ட்ரெஷர் எடுப்பா. ஸோ அதுக்குள்ள என்ன இருந்தது, ஒரு காஸ்மிக் கேனு. இதை பார்த்தனே காஸ்மிக் கேனா, வெறும் காஸ்மிக் கேனா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் நைட்ல சரியான ஆமாப்பா நீங்க தான் ஜெயிச்சிங்க பை பை அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் மிஸ்ட் மாதிரி அந்த இடத்துல ஓடிச்சு. அவன் வந்து நம்மளை ஏமாத்தினா தாத்தா, கண்டிப்பா எடுத்துட்டு டொமினோ பிடிச்சா அவனை கண்டிப்பா நான் கொல்லுன்ட்டு அது கூட சுத்திட்டு இருக்கேன். ஸோ பிரின்சஸ் 9 வாய மூடு, இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. ஸோ கோவத்தை அடக்கணும் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். இது மட்டும் வெளில இருந்துச்சு எல்லாருக்கும் அசிங்கம், எவ்வளோ மக்கள் ஏதாவது செத்தான்னு சொல்லிருக்கேன். இடத்துல சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் பாலும் போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சிப்பு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிறிஸ்டல் பால் சொந்தமாகன்ற மாதிரி என் மாஸ்டர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் லைஃபே இந்த சிப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ என் மாஸ்டர் என்னோடய வாழ்க்கைக்கு வந்து ஒரு இது இருக்கணும்னு நினச்சார், ஒரு அர்த்தம் இருக்கணும்னு நினச்சார். அதனால தான் வந்து என்ன கிறிஸ்டல் பால் கூட செஞ்சு வந்து இது பண்ணார். ஸோ இந்த டெக்னிக் யார் வச்சுருக்காங்களோ ஒன்று சர்வ் பண்ண சொல்லியிருந்தார். என்னோடய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சார். இதை கேட்டு நம்ம அட்டுக்காகலாம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருது. ஸோ வந்து ஒரு மாஸ்டர் இந்த அளவுக்கு பண்ணாங்களா. ஸோ நம்ம பார்பிடேக்லேயே வந்து ஓனர் உங்களை மாதிரியே வந்து ஒருத்தர் இருந்திருக்காரு, என்னை பற்றி கவலைப்படுத்தினா அட்டுக்காலம் ஒரு கடந்து போய் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. நான் மட்டும் எப்படி இருக்கீங்க, எனக்கு சுதந்திரம் வேணும் அழுதுகிட்டு இருக்கேன். பார்பிட்ட அவர் முறைச்சு ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லார்ட் மிஸ்ட் பின்னாடி விழிச்சிட்டு ஸோ வந்து அவங்களும் ஒழுங்கு கட்டிட்டு ஓடி போயிடுறாங்க இந்த இடத்துல. நேற்று இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே அந்த என்ன கிட்ட. ஸோ என்னோட ஒரிஜினல் உடம்பு அங்கே ஆஃப் ஆனதுலாம் அந்த மொத்த டபுள் டோமின் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டபுள் டோமின் ஆஃப் ஆச்சுன்னா யார் திரும்ப ஓப்பன் பண்ணுறது. ஸோ வந்து 10 வருஷத்துக்கு திரும்ப ஓப்பன் பண்ணுறது சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதில் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஹீரோவில் சரியாண்டுச்சு. நீங்கள் ஒரு டபுள் டோமின் ஓப்பன் பண்ணுறது அது உள்ள வீரர்கள் என்ன ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல் பால் ஃபேக்னா இவ்வளோ உயிர்கள் எதனால் போச்சுன்னு கேட்டால் ஸோ அந்த கிறிஸ்டல் பால் உண்மை தான். அந்த கிறிஸ்டல் பாலே நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே சரியானுச்சு. ஸோ அவன் ஷாக்காகிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியாது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா ஸோ ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ யா கத்துறேன்ட்டு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், அனிமையை மட்டும் நான் வந்து கத்தாமல் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு வச்சுங்களேன். அந்த விறுவிறுப்பு ஸோ அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மட்டும்லாம் வந்து தெரியவே தெரியாது சரிங்களா. அப்படி பார்த்தா அனிமையே சப்பனம் இருக்கலாம். வேணா ஒரு சாம்பிள் ஒன்று சொல்லலாம். ஸோ ஹீரோவோட அந்த வெயின் ஸ்கை ஸ்கார்பியன் வந்து யூனிவர்ஸ் லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி வந்து குத்துவாங்களா அந்த சீனை மட்டும் நான் ஸோ வந்து இப்படி சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் வெயினை வச்சு கவாக்கியோட நெஞ்சில குத்தி அவன் ஓட்ட போட்டுருக்கான். அவன் ரத்தங்கத்தில் திருச்சி கவாக்கில கத்திக்கிட்டு உயிரை வர்றான் அப்படின்னு பேசுறதுக்கும் ஸோ ஹீரோனோட செகண்ட் லெவல் யூனிவர்ஸ் லெவல் செகண்ட் லெவல் வச்சு ஸோ கவாக்கியோட நெஞ்சில் குத்துனா அதுலேருந்து ரத்தங்கத்தெல்லாம் தெரிச்சு வந்துச்சு அப்படின்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே சவுண்டாக நல்ல எமோஷ்னலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட மைண்ட் செட். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் அதிகபட்சம் 90% எடுத்து நான் இதை பார்த்த வாய்ப்புகளே இல்லை. நீ கொஞ்சம் நார்மலாக பொறுமையாக சொன்னதில் நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ பேசும்போது கரெக்டாக வந்து 3 ஆகுது, நைட்டு இவ்வளோ தூங்கலை. வெள்ளிக்கிழமை 3:30 மணிக்கு உட்காந்து நைட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக பண்ணுறேன். இந்த நியூ இயர் ஆரம்பித்ததுலேருந்தே 3 மணிக்கு தான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ அவ்வளோ. ஸோ அது மாதிரி நான் சாட்டர்டேயில் சண்டேயில் வந்து நான் த்ரோன் ஆஃப் சீலும் பிடிடிச்சும் போடுறேன். ஸோ ஒவ்வொரு எபிசோட் போட்டு பார்க்கலாம் 10 நிமிஷம் வீடியோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஒவ்வொரு எபிசோடாக போடுவோன்னா எப்படின்னா ஒவ்வொரு எபிசோடு வந்து ஒரு எபிசோடு 10 எபிசோடு அதுமாரி நான் போடுறோம் 10 நிமிஷமாக. ஓகே, இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் வந்து மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.